வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரியும் ஒரு பேச்சு அடிபட்டுச்சு. இதுக்கு இடையில மல்லை சத்யா வைகோவுக்கு அடுத்த இடத்துக்கு வர்றதுக்கு அவர் துடிச்சிட்டு இருந்தாரு. அவரை கடுமையா உழைத்தவர் தான் கட்சிக்காக, அதுல எந்த மாறுபட்ட கருத்துமே கிடையாது. ஆனால் புலிகள்கிட்ட மாத்தையா எப்படி அவர் துரோகியாக இருந்தாரோ அதே போல மல்லை சத்யா எனக்கு துரோகியாகி விட்டார் அப்படின்னு வைகோ ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க கொந்தளித்து அழுது நொந்து இன்னைக்கு உண்ணாவிரத போராட்டம் வரை நடத்தி கொண்டிருக்கிறார் மல்லை சத்யா. எந்த நேரமும் அவர் கட்சியை விட்டு நீக்கப்படலாம், அல்லது எந்த நேரத்திலும் அவர் மல்லை சத்யா அவர்கள் கட்சியிலிருந்து விலகலாம் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இந்த விஷயத்துக்கும் மல்லை சத்யா வெர்சஸ் துரை வைகோ அப்படிங்கிற ஒரு விஷயமும் இங்க பார்க்கப்படுது. அதனாலதான் கூட்டணி மாற்றம். எல் முருகன், பாஜகவை சேர்ந்த எல் முருகன் கூட திமுக கூட்டணியிலிருந்து ஒரு கட்சி எங்களுடைய கட்சிக்கு வரப்போறாங்க.